ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. உலகை ஆளும் மிகப்பெரிய நுகர்வு பொருள் என்றால் அது புதைப்படிம எரிபொருள்தான். உலக நாடுகளின் பொருளாதாரம், தொழில் மற்றும் போக்குவரத்து ஆகியவை இவற்றையே பெரிதும் சார்ந்துள்ளன. புதைப்படிம எரிபொருள் என்பது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்கள் பூமிக்குள் அதிக அழுத்தம் மற்றும் வெப்பத்தின் காரணமாக மாற்றமடைந்து உருவான இயற்கை எரிபொருளாகும். இது மிகவும் அளவாகத்தான் பூமிக்கு கீழே இருக்கிறது. பல்வேறு தரவுகளின்படி இந்த உலகில் சுமார் 1.77 டிரில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள தேவையின் அடிப்படையில் கணக்கிட்டால் சுமார் 47 ஆண்டுகளுக்கு போதுமானதாக மதிப்பிடப்படுகிறது. ஆனால் இது எதிர்கால நுகர்வு, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மாற்று ஆற்றல்களின் பயன்பாட்டை பொறுத்து மாறக்கூடும். உலகின் 3வது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நுகர்வாளரான இந்தியா தனது எண்ணெய் தேவையில் சுமார் 85% வரை இறக்குமதி செய்கிறது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டால் நாடே ஸ்தம்பித்துவிடும் என்பதால் இதற்காக பிற நாடுகளை சார்ந்தே இருக்க வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் கூட ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் யுத்தத்தால் ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டதாலும் வளைகுடா நாடுகளில் கச்சா எண்ணெய் உற்பத்தியாகும் இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளானதாலும் கச்சா எண்ணெய்க்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அது இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனையும் பாதித்தது. மேலும் புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டால் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேறி காலநிலை மாற்றத்திற்கு காரணமாகின்றன. அதன் விளைவுகளை இந்த உலகம் எதிர்கொள்ள ஆரம்பித்துவிட்டது. அது மட்டுமின்றி புதைப்படிம எரிபொருள் குறிப்பிட்ட அளவு மட்டுமே இன்னும் மிச்சம் இருப்பதால் அதற்கு மாற்று சக்திகளை தேட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா பல வருடங்களுக்கு முன்பே அதற்கான மாற்றை தேட ஆரம்பித்துவிட்டது. 2070ஆம் ஆண்டுக்குள் 0% புதைப்படிம எரிபொருள் பயன்பாடு என்ற இலக்குடன் அடுத்தடுத்த மாற்று திட்டங்களை உருவாக்க தொடங்கிவிட்டது நம் தேசம். புதைப்படிவ எரிபொருள் ஆதரவை சீராக குறைத்து சூரிய சக்தி, மின்சார வாகனங்கள் மற்றும் வலுவான ஆற்றல், உயிரி எரிபொருள் ஆகியவற்றில் புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்க தொடங்கிவிட்டது. வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் புதைப்படிவமற்ற எரிபொருட்கள் மூலம் 40% உற்பத்தி திறனை அடைவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த இலக்கினை 2020 நவம்பரில் முன்னதாகவே நாம் எட்டிவிட்டோம். புதைப்படிம எரிபொருள்களை பொறுத்தவரை அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளவை பெட்ரோல், டீசல் போன்றவைதான். அவற்றின் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டத்தை 2003இல் மத்திய அரசு தொடங்கியது. எத்தனால் என்பது தாவரங்களிலிருந்து பெறப்படும் ஒரு வகை உயிரி எரிபொருள். இது பெரும்பாலும் சர்க்கரை அல்லது மாவுச்சத்து நிறைந்த பயிர்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. பெரும்பாலும் கரும்பு, மொலாசஸ், மக்காச்சோளம், அரிசி போன்ற மூலப்பொருட்கள் மூலம் இதை தயாரிக்கிறார்கள். அவற்றிலுள்ள சர்க்கரை அல்லது மாவுச்சத்தை ஈஸ்ட் மூலம் நொதிக்க வைத்து காய்ச்சி வடித்தல் மூலம் சுத்திகரித்து எத்தனால் பெறப்படுகிறது. இது மிகச்சிறந்த உயிரி எரிபொருளாகும். பெட்ரோலில் எத்தனால் கலப்பதால் பல நன்மைகள் விளைகின்றன. முதன்மையாக கச்சா எண்ணெய் இறக்குமதி குறையும். 2024-2025ஆம் நிதியாண்டில் இந்தியா கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்ய சுமார் $161 பில்லியன் செலவிட்டுள்ளது. இது இந்திய மதிப்பில் சுமார் 14 லட்சம் கோடி ரூபாய். இந்த காலகட்டத்தில் சுமார் 242.4 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலப்பதன் மூலம் அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்த முடியும். அதைவிட முக்கியமாக அன்றாட செயல்பாடுகளுக்காக பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலை மாறும். மற்றும் ஒரு பலன், புதைப்படிம எரிபொருளால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை எத்தனால் கலப்பதன் மூலம் குறைக்க முடியும். 1 லிட்டர் பெட்ரோலை முழுமையாக எரித்தால் சராசரியாக 2.3 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் வெளியேறும். எத்தனால் சேர்ப்பதால் இந்த அளவை குறைக்க முடியும். அதோடு எத்தனால் உயிரி எரிபொருள் என்பதால் விவசாயிகளுக்கு அது புது வாய்ப்புகளை உருவாக்கி தரும். கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு அதிக தேவை ஏற்படும். எத்தனால் என்பது புதுப்பிக்கத்தக்க எரிபொருள். அதனால் சூழலியல் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதோடு நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பும் அதிகரிக்கும்.
பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டமான எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் எனப்படும் இபிபி திட்டம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு, உயிரி எரிபொருள் உத்தி ஆகியவற்றின் ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது. இந்த திட்டம் 2003இல் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. முதல் கட்டமாக 9 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் 5% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் E5 என்று அழைக்கப்பட்டது. 2006இல் அந்த திட்டம் நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. 2030க்குள் 20% எத்தனால் கலப்பதை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் ஜூன் 2021இல் நித்தி ஆயோக் மற்றும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இணைந்து ரோட் மேப் ஃபார் எத்தனால் பிளெண்டிங் இன் இந்தியா 2020-25 என்ற அறிக்கையை வெளியிட்டன. இந்த அறிக்கையின் நோக்கம் இந்தியாவில் 2025க்குள் பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான முழுமையான செயல் திட்டத்தை உருவாக்குவதாகும். திட்டமிட்டதை விட 5 ஆண்டுகள் முன்னதாகவே எத்தனால் கலப்பை 20% அதிகரிக்க மத்திய அரசு தீவிரம் காட்டியது. அதன் அடிப்படையில் 684 கோடி லிட்டர் என்ற அளவில் இருந்த எத்தனால் தயாரிப்பை 1500 கோடி லிட்டராக அதிகரிக்க திட்டமிடப்பட்டது. அதே நேரம் எத்தனாலை தாங்கக்கூடிய ரப்பர் மற்றும் உலோக பகுதிகள், என்ஜின் வடிவமைப்போடு வாகனங்களை உற்பத்தி செய்யுமாறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு பரிந்துரைகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து 2023 பிப்ரவரி 6ஆம் தேதி பெங்களூருவில் நடந்த இந்திய எரிசக்தி வார நிகழ்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெட்ரோலில் 20% எத்தனால் கலந்து விற்பனை செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். முதல் கட்டமாக 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 84 பெட்ரோல் நிலையங்களில் E20 பெட்ரோல் விற்பனை தொடங்கப்பட்டது. சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த விற்பனையின் சாதக பாதகங்கள் ஆராயப்பட்டு படிப்படியாக இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இந்தியா 20% கலப்பு இலக்கை திட்டமிட்ட காலத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே அடைந்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து சமூக வலைதளங்களில் ஏராளமான வதந்திகள் பரவி வருகின்றன. எத்தனால் கலப்பால் வாகனங்களின் என்ஜின் பாதிக்கப்படும் என்றும் காப்பீடு செல்லாததாகும் என்றெல்லாம் பரப்புகிறார்கள். இந்த வதந்திகளை முழுமையாக மத்திய அரசு மறுத்துள்ளது. இந்திய வாகன ஆராய்ச்சி சங்கம் நடத்திய சோதனைகளில் வாகனங்களின் இயக்கத்திறன் பாதிக்கப்படவில்லை என்பதுடன் வாகன தயாரிப்பு மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் இதற்கு முழு வாரண்டி மற்றும் காப்பீடு வழங்குவதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 2014-2015 நிதியாண்டு முதல் இதுவரை 1.9 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டுள்ளதையும் இதன் மூலம் விவசாயிகள் பெரும் பயனடைந்துள்ளதையும் மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. 20% எத்தனால் கலப்பு என்பது சோதனை எரிபொருள் அல்ல. அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் பல தசாப்தங்களாக இத்தகைய எத்தனால் கலப்பு பெட்ரோல் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதனால் எவ்வித தயக்கமும் இன்றி எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தலாம். அடுத்த 20 ஆண்டுகளில் வேறு எந்த நாட்டை விடவும் நமக்குத்தான் எரிசக்திக்கான தேவை அதிகம். பெருகி வரும் உலக தேவையில் 28% நம்மால் ஏற்படுவதாகும். 20% எத்தனால் பெட்ரோல் திட்டம் மிகுந்த பொருளாதார முக்கியத்துவம் கொண்டது. தவிர வேலை வாய்ப்புகளும் இதன் மூலம் உருவாகும். வனங்கள், வேளாண் நிலங்களில் இருந்து கிடைக்கும் மக்கும் வேளாண் கழிவுகள், கரும்பு சக்கை, தாவர எண்ணெய், விளைநிலமல்லாத பகுதிகளில் வளரும் புதர்கள் கொண்டு எத்தனால் உற்பத்தி செய்யப்படுகிறது. கிராமங்களில் வசிக்கும் நிலமற்ற ஏழைகள் இப்பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் பணிகள் வழங்கப்படும். புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவதிலும் தீவிரம் காட்டப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் தனிநபர்கள் முதலீடு செய்து உயிரி எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபடவும் மத்திய அரசு ஊக்குவிக்கிறது. வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்ற வலுவான துறையாக இது பரிணமிக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணமாகவும் உள்ளது. அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடியாக வலிமை சேர்க்கும் திட்டமாகவும் எத்தனால் நோக்கிய நகர்வு உள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.